பேசுனீங்களா அவங்க அப்பா அம்மாட்ட? எப்படி இதுக்கு பின்னாடி பழக்கறப்பையா இருக்காருன்னு? நான் அவங்க அப்பாட்ட பேசினேன். அவன் வந்து இல்லை அவன் வந்து அந்த மதத்தை விட்டு வந்தால் வரட்டும் அப்படி. அப்போ நம்ம வந்து இப்போ பேச்சுவார்த்தை எங்கே தொடங்கணும் அப்படின்னா, நான் உன்னுடைய தந்தைட்டு என்ன சொன்னேன்னா, முதல்ல அவனை வர வைங்க எல்லாத்துக்கும். வீட்டில் எல்லா விழாவுக்கும் அவனை கூப்பிடுங்க. நீங்கள் அவனை உங்கள் பாதைக்கு திருப்பணும்னா என்ன சார் செய்யணும்? முதல்ல அவனை பக்கத்தில் கூப்பிடணும்ல, அவனோட பேசணும்ல. இவன் மனசுக்குள்ள இவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், நம்ம அப்பாவை எப்படியாவது மாற்றி விடுவோம் அப்படி தான் அவன் நினைப்பான். எப்போ மாற்ற முடியும்? அந்த அப்பாவை சத்துதானே மாற்ற முடியும் இல்லையா? தனியாக விட்டதுக்கு மாற்ற முடியாதுல்ல. ஒருத்தன் வந்து எப்படியும் கடவுள்கிட்ட வேண்டுனா கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி எனக்கு லாட்டரியில் பறிச்சு விழுகணும் கடும் தவம் இருந்தானா, நோன்பு இருந்தானா, விடாமல் சாமி கும்பிட்டானா. சாமி வந்து ஆச்சரியப்பட்டுருச்சான், என்னடா இப்படி கும்பிட்றான் ஒருத்தன் ஒரு லாட்டரி விழுகணும். இவனத்தில் பார்த்தா அவனுக்கு விழுகலை. அவன் திருப்பி சொல்லி ஒரு இடத்துல கோவமாக, என்ன கடவுளை இவ்வளோ கும்பிட்றேன், எனக்கு வந்து பரிசை விழுக மாட்டேங்குது அப்படின்னா, கடவுள் கையை நீட்டி காதை திரும்பி முதல்ல லாட்டரி சீட்டு வாங்கினாங்க. அந்த மாதிரி வாரணும்ல, பேசணும்ல, பக்கத்தில் போகணும்ல. பக்கத்தில் நான் சொன்னேன் எங்கள் சித்தப்பாட்ட, அவனை கூப்பிடுங்க சித்தப்பா, வீட்டுக்கு கூப்பிடு. ஏன்னா தெரிஞ்சிருச்சுல வேலை நிப்பாட்டாங்க. வீட்டுக்கு அதெல்லாம் சொல்லாதப்பா. ஆனால் அவருக்கு என்ன அழுத்தம்லாம் தெரியாது. சரியா? இப்படியாகத்தான் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே போய்கொண்டு இருந்த பொழுது இவனுடைய தந்தையார் அவருக்கு தன்னுடைய 75வது விழாவை நடத்துகிறாரு, இவனை அழைக்காம. நான் சொல்கிறேன், இவனை அழைக்க வேண்டாமாங்கிறேன். ஒரே ஒரு நம்ம சொல்ல முடியாது, அது வீட்டில் வந்தது இல்லைப்பா, நம்ம அதெல்லாம் கூப்பிட்றது இல்லைப்பா, நீ வந்துருப்பா அப்படின்னாரு. நம்ம போய் இன்னாரை கூப்பிடுங்க, இன்னாரை கூப்பிடான்னு சொல்லக்கூடாது. அது நம்ம உள்ள இல்லை. நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, நான் போனேன் இந்த விழாவுக்கு, இவன் இல்லை. எனக்கு வருத்தம் இருந்துச்சு. மனசு வேதனை. கடைசியாக இல்லை, என்னுடைய சகோதரி மகளுக்கு திருமணம், அதுக்கெலாம் நம்மளை கூப்பிடலை. என்னுடைய இன்னொரு இளைய சகோதரியுடைய திருமணம், அதுக்கு நம்மளை கூப்பிடலை. அதுலலாம் எனக்கு வருத்தம்லாம் பெருசாக இல்லை. ஏன்னா அவள் விருப்பப்படலை, அப்பச்சியாத்தா, அதனால் வந்து அப்போ திருமணம் அவளுக்கு தானே, அதனால் நம்மளை கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுடைய விழாவுக்கு நான் கடைசி வரை என்ன எதிர்பார்த்தேன்னா, பேசுறது பேச்சுவார்த்தைங்கிறதே இல்லாமல் இருந்தது. அது பெரிய வேதனைண்ணே. அது என்னது சொல்றது, நான் நேற்று சொன்னேனே, அது என் பேசும்போதே கலங்குனீங்களே. தங்கச்சி முகமே எனக்கு மறந்து, கூட பிறந்த சகோதரி தான், அவன் முகமே எனக்கு மறந்து போச்சு. அவன் முகத்தையே நான் மறந்துட்டேன். நான் வெளிநாட்டில் இருக்கிற அவ வந்தா போனாலும் சந்திப்பு இல்லை. அது என்ன என் மேலே இவ்வளவு ஒரு உங்களுக்கு வன்மோ என்ன, எனக்கு அது புரியவே இல்லை.